ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஈவினிங் ஒரு 3:30 மணிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுறேன்னு தான் இந்த விளாகில் தொடர்ந்து வரப்போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிச்சன் பாருங்கள், இப்போதைக்கு கிச்சன் இப்படி தான் இருக்குது. 4:30 மணிக்கு பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துடுவா. அதுக்குள்ளே நான் வந்து சமைச்சாகணும். காலையில் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் செஞ்சேன். அது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் எடுத்திருக்கேன். அரிசி பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதிகமாலாம் செய்யல. நானும் தர்ஷன், தன்ஷி 3 பேர் மட்டும் தான் சாப்பிடுவோம். ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போயிருக்காங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் குக்கரில் தான் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு குக்கரை இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சாச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். நல்லா பாருங்கள், போட்டு வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளியை இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். நான் எப்பவுமே தக்காளி சாதம் அதிகமாக செஞ்சது கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக இன்றைக்கி தான் செய்கிறேன். அதுவும் குக்கரில் செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் நான் வந்து தனித்தனியாக சாதம் தனியாக, தக்காளி பேஸ்ட்டு தனியாக செஞ்சு சாதத்தோட மிக்ஸ் பண்ணி கிளறி இருக்கேன். குக்கர்லேயே டேரெக்டாக செஞ்சால் எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஈவினிங் 3:45 கிளைமேட் பாருங்கள், பயங்கரமாக வெயில் வந்து அடிச்சிட்டு இருக்கு. இப்போ நல்லா வதங்கினதுமே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வாசனைக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். பூண்டு மட்டும் போடலாம், பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்து இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மசாலா சேர்த்துக்க போகிறேன். என்னென்ன மசாலானா தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 2 மட்டும்தான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன். பசங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால தனி மிளகாய் தூளும் பச்சை மிளகாவும் தான் இப்போ தக்காளி சாதத்துக்கு காரத்தை கொடுக்க போகுது. இப்போ தண்ணியும் ஊற்றிட்டேன். நான் வந்து 3/4 கிளாஸ் தான் நான் வந்து அரிசி எடுத்திருந்தேன். 3/4க்கு 2 எடுத்துக்கிட்டேன். 2 டைம் வந்து 3/4 தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 கொதி போல் விட்டுட்டு அடுத்து ஃபைனலாக அரிசி ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விடலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். குக்கரில் அதிகமாக நான் வந்து ரைஸ் வச்சது கிடையாது. ஆல்ரெடி விளாக்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக பிரியாணி செஞ்சுருக்கேன். இப்போ தக்காளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் குக்கரில் எவ்வளோ விசில் வைக்கிறது, எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறதெல்லாம் இன்னும் கற்றுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். தயிர் பச்சடி ஃபைனலாக இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு 3 விசில் வச்சுக்கலான்ட்டு இப்போ நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு விசில் வர வரைக்கும் கிச்சன்லாம் ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டுறலான்ட்டு பாத்திரம்லாம் சிங்கில் இருந்தது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வீடெலாம் பெருகி விட்டேன். பசங்க வந்ததும் பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் மட்டும்தான் வாஷ் பண்ணுற மாதிரி வரும். எல்லா ஒர்க்கும் நான் இப்பயே முடிச்சிட்டேன். 4:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஒரு 3 விசில் வந்துருச்சுன்னா சாதம் வந்து ரெடி ஆகிடும். பாப்பா வந்ததுமே அவளுக்கு வந்து பசிக்கும். கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூல் விட்டு வந்ததுமே வீட்டில் என்ன செஞ்சு வச்சுருக்காங்க சாப்பிட்லான்ட்டு தான் எல்லா பசங்களும் ஆர்வமாக வருவாங்க. ஏன் நான் படிக்கிற காலத்துலேயே நானும் ஆர்வமாக வந்து கிச்சனில் அம்மா என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தான் நான் பார்ப்பேன். ஃபைனலாக 2 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். காஃபி போடுறதுக்காக ஈவினிங் ஒரு 4:30 மணி போல் பால் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. தன்ஷியும் ஸ்கூல் விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் லைவாக வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தன்ஷி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. பாப்பாவுக்கு வந்து தோடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். தர்ஷனுக்கு போட்டிருந்த தோடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தன்ஷிக்கு போட்டு விட்டாச்சு. இப்போ இந்த தோடு தான் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போட்டுட்டு போயிட்டுருக்கா. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இங்கே எதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட பசிக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை மட்டும் தூவிக்கலாம். தயிர் பச்சடி இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து எனக்கு வந்து காஃபி போட்டு வச்சுருக்கேன். தர்ஷன் ஆக்சுவலி வரலையே. எத்தனை மணிக்கு வருவான்? 5:30க்கு வருவானா? இப்போ ஒரு 5 மணி போல் பாப்பா வந்துட்டா. தம்பி வரத்துக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு வந்ததுமே எப்போயுமே பசிக்கும். அதனால் ஓப்பன் பண்ணுங்க பொறுமையாக. சூப்பராக வந்திருக்கு. இப்போது இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை வந்து போட்டிருக்கேன். இதை அப்படியே ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தன்ஷிக்கு பார்த்தீங்கன்னா தட்டில் போட்டு கொடுக்குறேன். ஆக்சுவலி நம்ம வந்து 3 விசில் வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குழஞ்ச மாதிரி இருக்குது. போதும் 3 விசில் வச்சதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் வந்து குழஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ பாப்பாவுக்கு வந்து தயிர் பச்சடி போட்டு கொடுத்துடலாம். தக்காளி சாதம் ரெடி. வாவ், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டு. காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா? ஆனால் பயங்கரமாக சூடுது தானே. எப்படி இருக்கு? சூடாக இருக்கா? சூப்பராக இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கா? டேஸ்ட்டாக. நான் இந்த ரைஸ் வந்து இவ்வளோ நாள் செய்யலை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். இதுக்கு வந்து தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், இது ரெண்டும் பொரியலுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தன்ஷி சாப்பிட்டு முடிச்சுட்டு தீவிரமாக ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், நான் பேக்கே செக் பண்ணல. எனக்கு வந்து ரேக்லாம் கொடுத்துருந்தாங்க, தனி ரேக்குன்னு. அதில் வந்து என் நோட்ஸ்லாம் வச்சுட்டேன். வச்சோடனே நம்ம போகும்போது தேவையான நோட்டு மட்டும் எடுத்துக்கலான்னு பேக்கில் பாதி நோட்டு வச்சுருந்தா பாதி நோட் அங்கே வச்சுட்டேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், மேக்ஸ் நோட் எல்லாமே அங்கேயே வச்சுட்டேன். கிளாஸ் ஒர்க்கு, ஹோம்ஒர்க்கு, தமிழும் அதேமாரி எல்லாமே வச்சுட்டேன். இப்போ நான் பேப்பரில் எழுதிட்டு அங்கே போய் ஒட்டிப்பேன் கிளாஸில். இது யாரோடைய கவனக்குறைவு? என்னோடது தான். கவனமாக ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது ஹோம்ஒர்க் நோட்டு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கணுமா நினைக்கக்கூடாது? இல்லை, நான் நினச்சிக்கிட்டே இருந்த கிளாஸ் நடத்தியிருந்தாங்க. தர்ஷன் இப்போ வருவோம் பாருங்க. அங்கே வரான் பாருங்க, தனியாக வரான். கரெக்டாக ஒரு 5:45 கிளாஸு முடியுது. தர்ஷன் என்ன படிச்ச? கரெக்டாக 6 மணி ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. சார் வந்துட்டார் கிளாஸ் முடிச்சுட்டு. இன்னைக்கு ஸ்டடி கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. இங்கிலீஷில் ஒரு பாட்டு. அது என்ன பாட்டு? இதோ இப்படி பேசுகிற பற்றியா? இதுக்காக தான் உனக்கு ஸ்டடி கிளாஸ் வச்சாங்க. சரியாக படிக்காதது, சரியாக ஹோம்ஒர்க் பண்ணாதது, அதனால தான் 6 மணி வரைக்கும் கிளாஸில் வச்சு செய்கிறாங்களா? ஜாலியாக இருக்கா? வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கேன். டைமிங் பாருங்கள், 1.16 1.16 மினிட் வந்து இது துவைக்க போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு போட்டிருக்கேன். ஏன்னா தர்ஷனோட யூனிஃபார்ம் வந்ததும் துவைக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தர்ஷன் வந்ததும் தர்ஷனோட யூனிஃபார்ம் சேர்த்து போட்டாச்சு. 2 நாளைக்கு யூனிஃபார்ம் துவைக்க வேணாம், 2 யூனிஃபார்ம் இப்போ கிடச்சிரும். சாப்பிடு. உனக்கு வந்து தக்காளி சாதம் இருக்கு தெரியுமே, நீ வேணான்னு தான் சொல்லுவ. வழுக்க டைமாக நான் வந்து ஊட்டி விடணும் உனக்கு. இன்னைக்கு என்ன ரைஸ் எடுத்துட்டு போயிருந்தேன்? தொட்டுக்க பொட்டேட்டோ. ஸ்நாக்ஸுக்கு கேரட். அதெல்லாம் நான் வீடியோஸ் எடுக்கல. காலையில் ரொம்ப பரபரப்பாக போனதுனால ஷார்ட்ஸ் எதுவுமே எடுக்கலை. லஞ்சு செஞ்சது எடுக்கலை. தர்ஷனுக்கு இப்போ தக்காளி சாதமும் தயிர் பச்சடியும் போட்டாச்சு. தர்ஷன் எங்கே இருக்கான்? தர்ஷன் எங்கே இருக்கான்? மாடிக்கு போயிட்டானா? வேணான்னு போயிட்டானா? ஒருவேளை ரூமில் இருக்கானோ? தர்ஷன் ரூமில் இல்லை, இந்த ரூமில். தர்ஷன் இந்த இருட்டிலலாம் இருக்க மாட்டான், அவனுக்கு என்ன பயமாக இருக்கும். மாடிக்கு தான் போயிருக்கணும். இதுக்குள்ள இருக்கானா? இங்கேயுமே ஏன் போங்க. தலைவரா? தலைவரா இங்க என்ன பண்றீங்க? இங்க என்ன பண்றீங்க தலைவரா? வேற எங்க வால் இல்லாததுக்கு வர சாப்பிடுங்க வாங்க. 6 மணிக்கு ஸ்கூலை விட்டு வந்திருக்கு. காலையில் 8:30 மணிக்கு போனேன். 6 மணிக்கு வந்து என்ன பண்ணோம்?
சாப்பிடணுமா இல்லையா? கீழே வேறு டஸ்ட்டு அதிகமாக இருக்குது. கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. ஈவினிங் 6 மணிக்கு வியூ. கடிச்சிட போகிறான் அவனு. அவன் என் வாயவே அடித்து உடச்சுவான். அந்த வலி 1 வாரம் இருந்துச்சு எனக்கு. கை கூட தர்ஷு, கை கூட, கை கொடு, கை கொடு, கை கொடு. மாட்டிக்கிட்டான். சரி ஏந்திரி அந்த கீழே ஒரே அழுக்காக இருக்குது, மழை பெஞ்சது. சாப்பிடு. எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வரதா இருக்கு. இவனுக்கு சாதத்தை ஊட்டிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டியா? இவனை கூட்டிகிட்டு வரேன். ஒரு வழியாக தர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 பிளேட் சாதத்தை ஊட்டியாச்சு. நீயாவே சாப்பிட்டா எனக்கு என்ன அந்த பிரச்சனை, ஊட்டுற பிரச்சனை? ஸ்கூல் விட்டு வந்தம்மா, அம்மா பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டால் நான் போட்டு கொடுக்க போகிறேன். பசிக்குதுன்னு நீ வாயை திறந்து சொன்னதே கிடையாது. தர்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். கடைசி வா வச்சுருக்கான். கரெக்டாக டைம் வந்து 7:15. சாப்பிட்டதுமே தூங்கிட்டான். புக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டுருந்தேன். முடிய போகுது. இந்த துணியை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஹால்லே கொடி கட்டி காய வைக்க போகிறேன். ஏன்னா நைட்டு டைம் வந்து 7:15 போல் ஆகுது. இந்த டைமில் இந்த துணியை மாடியில் கொண்டு போகிறது வேஸ்ட்டு. ஏன்னா காயாது, வெயில் கிடையாது. அதனால் தூங்கும்போதே அந்த ஃபேன் காற்றுலேயே பார்த்தீங்கன்னா காஞ்சிரும். வீட்டுக்குள்ளேயே தான் நான் வந்து கொடி கட்டி இந்த ட்ரெஸ்லாம் இப்போ காய வைக்க போகிறேன். ஏன்னா காலையில் பசங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு போகணும். இந்த யூனிஃபார்ம் தான். வாஷிங் மிஷினில் ஆல்ரெடி நமக்கு வந்து ரொம்ப தண்ணிலாம் இல்லாமல் தான் கொடுக்கும். கொஞ்ச நேரம் உணரணும். இப்போ முடிய போகுது, எண்டு வரப்போகுது. முடிஞ்சு. ஆக்சுவலி இந்த டோர் வந்து லாக் ஆகிடும் பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொடியை கட்டிட்டு அப்புறம் வந்து துணியை எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாய் போட்டு தர்ஷனை வந்து பாயில் போட போகிறேன். ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். கரெக்டாக டைம் வந்து ஒரு 7:30 மணி போல் ஆகுது. தன்ஷி வந்து இப்போ நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கான். தர்ஷன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். எங்கே கொடி கட்டியிருக்கேன்னு பாருங்கள். இதுலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த டோர், இந்த மெயினாக இருக்க டோர்லேருந்து லாஸ்ட்டு தோட்டத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கயிறு போட்டிருக்கேன். இந்த கயிறோட எண்டிங் பார்த்தீங்கன்னா இதோட தான் முடியுது. இதுக்கு தானே ஒரு ஜாயிண்டிங். ஸோ இது ஃபுல்லாக இப்போ வந்து ட்ரெஸ்ஸு காய வைக்க போகிறேன். பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள். சிங்கில் அந்த குக்கர் மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பால் வந்து ஈவினிங் வந்து காஃபி போட்டேன்னா மீதி பால் இருக்குது. மற்றபடி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு இருக்குது. தன்சிக்கு வந்து தக்காளி சாதம் கொடுத்துட்டேன். இப்போ இந்த கொடி ஃபுல்லாக இந்த துணியை காய வைக்க போகிறேன். ஏன்னா நைட் டைமாக இருக்குது. நைட்டில் மாடிக்கு எடுத்துகிட்டு போய் காய வச்சு அது வேஸ்ட்டு. நைட்டில் காயவும் காயாது. மழை வேறு அப்பப்போ வந்துட்டு போகுது. கண்டிப்பாக இதை கொண்டு போய் காய வச்சோம்னா மழையில் நனைஞ்சு தான் கிடக்கும். அதனால இந்த பிளான் வந்து பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் எப்பயும் பண்ணுற பிளான் தான். நான் எங்கே வெளியில் போனாலும் வீட்டுக்குள்ளேயே கொடி கட்டி துணியை காய வச்சுட்டு போயிடுவேன். வந்து துணி காஞ்சதும் எடுத்து வச்சுருவேன். தூங்கும்போது இந்த கை சப்பறதை நிறுத்த மாட்டேங்கிறோம். ஓகே, துணியை காய வச்சிடலாமா? சரி, காய வைப்போம். ஒரு வழியாக எல்லா துணியும் பாருங்கள் காய வச்சாச்சு. பாருங்கள், போர்ட்டிகோவில் கொடி கட்டுற மாதிரி ஆப்ஷனே கிடையாது. இங்கே இந்த கதவு ஜாயினிங், அந்த கதவு ஜாயினிங்கில் கொடி கட்டினா இங்கே ஹாலில் காய வைக்கலாம். இல்லை இந்த ஜன்னல்லேருந்து அந்த கதவில் காய வைக்கலாம் கொடி கட்டி. ஆனால் இந்த ஜன்னல்லேருந்து கட்டும்போது லென்த்து கம்மியாக இருக்கும், துணி நிறையா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நீட்டாக கட்டி விட்டாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கொடி கட்டி கீழே வரைக்கும், இது வரைக்கும் பார்த்திங்கன்னா துணி கீழே வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா கயிறு பார்த்திங்கன்னா இழுத்துட்டு வந்துருச்சு. அப்புறம் இதில் ஒரு டேப் ஒன்று போட்டு தூக்கி மாட்டிட்டேன்.
ஃபைனலாக பாருங்கள், பசங்களுக்கு நாளைக்கு போட்டுட்டு போகிறதுக்கு 2 யூனிஃபார்ம் மட்டும் காஞ்சி வந்துச்சுன்னா போதும். மீதி எல்லாத்தையும் நாளைக்கு நான் மாடியில் கொண்டு போய் காய வச்சுருவேன். ஸோ 7:45 துணி காய வச்சாச்சு, பாயும் போட்டாச்சு. மேடம் இன்னும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டா தூங்க வேண்டியதான். ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டா தனிச்சு. தர்ஷன் வந்து ஒன்றுமே எழுதலை, காலையில் எழுதுவோன்னா தெரில, தூங்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் டீ குடிக்க போகிறோம். டீ இல்லை, காஃபி. காஃபி ஆக்சுவலி பாருங்கள், அங்கே லைட்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. காஃபி குடிச்சிட்டு தூங்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னொரு வியூ காட்டுறோம் பாருங்கள். என்னோடய கிச்சன்லேருந்து பார்க்கும்போது அங்கே பாருங்கள் நிலா எவ்வளோ அழகாக தெரியுது. எனக்கு தெரியல. தெரியல? ஓ டே இருக்கிறாங்க, அழகாக தெரியுது பாருங்க. உங்களை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதுங்களா? அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது. என்னோட கிச்சன்லேருந்து எவ்வளோ அழகாக நிலா இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க பாருங்க. நைட்டு 8 மணிக்கு என்னோட கிச்சன்லேருந்து நிலாவை பார்த்துட்ருக்கேன். இப்போ நாங்கள் காஃபி குடிக்க போகிறோம். ஃபைனலாக காஃபி குடிக்க போகிறோம் பாருங்க, அழகாக நிலாவும் காஃபியும். எத்தனை வாட்டி? ஏன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஜன்னலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங்லேருந்து நீங்கள் ரொட்டீன் விளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோஸ் நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.